ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த 2-3 நாளாக ஊருக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம், நேர்த்திக்கடன் இருந்ததுனால. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சிம்பிளாக இன்றைக்கி லஞ்சு என்ன செஞ்சுருந்தேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி ஒரு 5:30 போல் தான் எந்திரிச்சிட்டு வாசலில் சின்னதாக கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் டீ வச்சு குடித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ளே முன்னாடி நான் செஞ்சு வச்சுருந்தேன் இந்த விநாயகர் ஒன்று. அது அந்த கடலுக்கு போயிருந்தப்போ தனுஷ்கோடியிலேருந்து அந்த சிப்பிகள்லாம் எடுத்துகிட்டு வந்தல, அதை வச்சு இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கு செல்ஃபில் தான் முன்னாடி வச்சுருந்தேன். இப்போ இந்த இடத்துல வச்சுட்டு சின்னதாக கோலம்லாம் போட்டுட்டு வச்சுக்கலாம், பார்க்கணும் நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஸ்டாண்டுக்கு கீழே தான் வச்சுருந்தேன். அதுக்கு தான் குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வாட்டர் லேம்ப் வேறு ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமையே வச்சுருந்தேன். அதையும் இன்றைக்கி 2 யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது அந்த வாட்டர் லேம்ப் வாங்கியிருந்தது ஒரு 5 விளக்கு பக்கமாவது எரியவே இல்லை. அந்த பேட்ரியெல்லாம் போயிடுச்சு போல். அதுக்கப்புறம் திருப்பி எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா பண்ணணும். அந்த செல் கழட்டிட்டு புதுசாக மாட்டினோன்னா மறுபடியும் எரியும்னு நினைக்கிறேன். அது எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு அது ரெடி பண்ணணும். அது இந்த கார்த்திகை மாதம் அந்த மாதிரி வர்றப்போ ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராக எப்படி எரியுதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அதான் தாமரை தான் கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லேம்பை பொருத்தி வச்சு சாமி பக்கத்தில் வச்சுருந்தேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருந்துச்சு. கீழே நம்ம டிவி பார்க்க சோஃபாவில் உட்காந்துருந்தோன்னா இங்கே இது கீழே நல்லா வெளிச்சத்தோடு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். பார்க்குறதுக்கு நம்மளுக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி லன்ச்சு பருப்பு சாதம் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுத்துட்டு மாங்காய் முன்னாடி இருந்தது நல்லா பழுத்து இருந்துச்சு. அது சைடிஷ்க்கு சேர்த்து அறுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லன்ச் இப்படி தான் போயிருந்துச்சு. அப்புறம் லன்ச்சு முடித்ததுக்கப்புறம் மேலே மொட்டை மாடியில் முன்னாடிலாம் நாங்கள் செடி வைக்கிறதுக்காக அந்த கம்பியில் வெல்டிங்கெல்லாம் அடித்து ரேக்காக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார். அதை தான் திருப்பி இப்போ எடுத்துகிட்டு கீழே மணி பிளான்ட் அந்த செடிங்கள்லாம் வச்சுருக்க இடத்துல வச்சுட்டு இந்த செடிங்கள்லாம் தூக்கி மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்னாச்சுன்னா ரொம்ப நாள் அந்த தரையிலேயே வச்சுருந்ததுனால அந்த மண்ணெல்லாம் சிந்தி நிறைய அழுகு படிஞ்சு அந்த டைல்ஸோட கலரே மாற ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் சரி எல்லாத்தையும் மேலே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக அந்த இடத்தெல்லாம் சாயந்தரம் போல் கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அது இப்போ அலசி விட்டேன்னாலும் பசங்க போக வர நடக்க அப்புறம் கியோலாம் இருக்கிறதுனால உழப்பிக்கிட்டே இருப்பாங்க, மறுபடியும் அழுக்காயிரும். அதனால் ஈவினிங் டைம் கழுவி விட்டோன்னா அது அப்படியே நல்லா காஞ்சிக்கும். அதுக்காக தான் இப்போ எதுவும் கழுவி விடவே இல்லை. அப்புறம் சாம்பார் சாதம் செஞ்சது ஃபுல் வீடியோ எடுக்கலை. அதனால் இன்னொரு டைம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல் வீடியோ எடுத்தால் லாங்காக போய்கிட்டே இருக்கும். 2வது சிம்பிளாக தாளித்து விட்டுட்டு எப்போயுமே ரெடி பண்ணுறது தானே. அதனால் என்னென்ன செஞ்சுருக்கோன்னு மட்டும்தான் இன்றைக்கி காமிச்சிருந்தேன். மாங்காய் ஃபுல்லாக சூப்பராக பழுத்து இருந்துச்சு. அதனால் சாப்பாட்டுக்கு கடிச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அறுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வறுவலோட சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டுக்கு நானும் பையனும் போயிட்டு அந்த மாடியில் இருந்த அந்த ரேக் தூக்கிட்டு வந்துட்டு அப்புறம் எல்லாமே எடுத்து மேலே வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் கீழே பயங்கரமாக அழுக்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவி விடணும். இப்போ எல்லாம் மேலே ஏற்றி வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கீழே வச்சுருந்தப்போ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு கீழே வச்சுருந்தது தான் பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. டைல்ஸ் எல்லாம் பார்க்க கழுவி விட நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.